ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்குமான மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிரவுண்டில் நடக்குது. இந்த மேட்ச்சில் உடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்புறம் டொமஸ்டிக் T20 மொத்தமாக சேர்த்து 197 ப்ளே பண்ணதில் சேஸ் வின் பண்ண டீம் 109ம் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 86ம் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 வந்து 57 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 152, 169, 47 டைம்ஸும் எபோ ஸ்கோர் வந்து 190 வந்து 52 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்சஸில் அதிகமாக ஸ்கோர் வந்து இங்கே 170 அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் வந்து எஸ்ஆர்ஹெச் தான் ஆர்சிபியோட இங்கே ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் இங்கே 82க்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180க்கு மேலே தான் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சேசிங் பண்ற டீம் ஒரு மேக்சிமம் வந்து இங்க ஸ்கோர் பண்ணி சேஸும் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பேட்டினுக்கு ஏத்தமான பிச்சா இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்ல இங்க விக்கெட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்லோவா போடுற ஸ்பின்னர்ஸ் இங்க விக்கெட் எடுப்பாங்க. நடந்த மேட்சஸ்ல லாஸ்டா நடந்த மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு 32வும் ஸ்பின்னருக்கு 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடுற ஸ்பின்னருமே 10 விக்கெட்ஸ் அங்க எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் மேட்சஸ்ல பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலா விக்கெட் வந்து இங்க கிடைச்சிருக்கு. இது கம்ப்ளீட்டா பேட்டிங் ட்ராக்கா இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட பவுலர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்கும். அது எந்தெந்த கேட்டகரியில யார் யாரு எப்படி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இவங்களுக்கு எதிரான ஹெட் டு ஹெட் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சன்ரைசர்ஸ் வந்து 25 மேட்சஸ்ல 14 மேட்சஸ் வந்து இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு ஈக்குவல் காம்படிஷனா தான் இருந்திருக்கு. ஸோ ரெண்டு டீமுமே பேட்டிங்ல வந்து ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கிறாங்க. பவுலிங் சைட்ல பார்க்கும்போது இப்போ சன்ரைசர்ஸை விட ஆர்சிபி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. அவங்க மெயின் பவுலர்ஸ் உள்ள வர பட்சத்துல இப்போ வரைக்கும் டீம்ல இருக்கிற அவைலபிள் பிளேயர்ஸோட இதை வச்சு ஆர்சிபியோட பாசிபிள் பிளேயிங் 11 வந்து இவங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதே லைனப்ல தான் இறங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும். மேபி அந்த பேட்டிங் ரன்னு கணக்குப்படி டிம் டேவிடோ இல்ல வேற பிளேயரோ உள்ள முன்னாடி இறங்கலாம். ஸோ ஃபிட்னஸுக்கு உள்ள பிளேயர்ஸ் வந்து செட் ஆயிட்டாங்கன்னா அவங்க உள்ளவும் பிளே பண்ண வந்துருவாங்க. ஸோ ரொமேரியோ ஷெப்பர்ட் கண்டிப்பா ஃபாரின் பிளேயர்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். டஃபி எடுத்துருக்காங்க. ஸோ டஃபி இவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட பாசிபிள் பிளேயிங் 11 வந்து மேக்சிமம் வந்து இப்போ வந்து 1 or 2 பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா இதுல ஆட் ஆகலாம், இல்ல பிளேயிங் 11ல மாற்றம் இருக்கும். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், லியம் லிவிங்ஸ்டன், நிதிஷ் ரெட்டி இவங்களோட பேட்டிங் லைனப் மேக்சிமம் இப்படிதான் இருப்பாங்க. இப்போதைக்கு பிரடன் கார்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் பவுலர் வந்து நல்ல போடுற பவுலருக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல் வந்து மேக்சிமம் ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிற பிளேயரா இருப்பாரு. இதுல இம்பாக்ட் பிளேயரா ஜெயதேவ் வந்து மேபி வரலாம். பவுலிங்ல அதான் அவங்க மேக்சிமம் இம்பாக்டை வந்து எப்பவுமே எஸ்ஆர்ஹெச் வைப்பாங்க. ஸோ அதுல வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல மேட்ச் ஆரம்பிக்கிறது வந்து ஆர்சிபி கிரவுண்ட்லங்கிறதுனால நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி மேக்சிமமும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும். ஸோ இதுல வந்து இதே இதுல தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க விராட் கோலியும் பிலிப் சால்ட்டும். கோலி பாத்தீங்கன்னா இதுல ரீசன்ட் ஃபார்ம் வந்து அது ஓடிஐல இருந்தா கூட அவரோட பேட்டிங் ஃபார்ம் நல்லா தான் இருக்கு. ஹெட் டு ஹெட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு ட்ரீம் டீமுக்கு ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஐபிஎல்ல ரன்ஸ் அதிகமா இருக்கு. வென்யூலையும் பாத்தீங்கன்னா 3000 மேல வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிலிப் சால்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வேர்ல்டு கப்லயும் அவரோட ஃபார்ம் எப்படின்னா ஒரு ட்ரீம் டீம் வர மாதிரியான இதுலதான் வந்திருந்தாரு, இல்லைன்னா ஃபிளாப் ஆயிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் மேக்சிமம் இருக்கும். ஆனா இந்த மேட்ச் ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எழுத்து பிளே பண்ற பவுலர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லாததுனால பிலிப் சால்ட் கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதுல இப்ப இவங்க ஆர்சிபி மெயினா இந்த டீமுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்த்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் தான். இந்த பிச்சு பொறுத்தவரை மேக்சிமம் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டருக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் ஆகும். அதுவும் மேக்சிமம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ற லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றவங்களுக்கும் சப்போர்ட் ஆகும். வெங்கடேஷ் ஐயர் இங்க விளையாண்டதை பொறுத்தவரை 4 மேட்சஸ்ல 136 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1 down 2 downல இறங்கும் போது நல்லா பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட்டிதார் பொறுத்தவரை
இந்த வென்யூல வந்து ஆவரேஜா நல்லா பிளே பண்ணிருக்காரு அந்த ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல. மேக்சிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளே வந்து அவர் எடுக்கிறது பெட்டரான வாய்ப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட், ஜித்தீஷ் சர்மா பொறுத்தவரை சேசிங் ஓரளவு இந்த இதுல பிளே பண்ணும்போது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டிம் டேவிட் வந்து இன்ஜூரில இருந்து வராரு. அவர் மேக்சிமம் ஒரு 1 or 2 மேட்சஸ் பிளே பண்ணதை பார்த்துட்டு எடுக்கிறது பெட்டரான ஒரு சாய்ஸா இருக்கும். மேபி அவர் வந்து இந்த வென்யூல மேபி எடுத்துதான் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அவரை வந்து ஒரு பிளேயரா மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜித்தேஷ் சர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் விக்கெட் வந்து ரொம்ப இவங்க டீமுக்கு எதிராக விளையாடும் போது கொஞ்சம் போர் கண்டிஷன்ல தான் இருக்கு. டிம் டேவிட் வந்து இந்த வென்யூல ஒரு 50 வந்து அடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தங்களை மேக்சிமம் லோ பிக்ல எடுத்தாலே போதும். அதே மாதிரி இதுல முக்கியமான பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஆர்சிபியோட ஒரு மெயின் கீ பிளேயர் தான். அதுல ரொமேரியோ ஷெப்பர்ட் வந்து நல்ல ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் தான். அவரு பேட்டிங்ல பண்ணலனாலும் பவுலிங்ல இந்த பிட்ச் அவருக்கு நல்ல செட் ஆகும். பவுலிங் கொடுக்குற பட்சத்துல கண்டிப்பா அவருக்கான விக்கெட் ஃபாலும் இருக்கும். லாஸ்ட்ல போய் கண்டிப்பா ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நல்ல ஸ்மால் கிரவுண்டு, நல்ல ஹிட்டரு கூட. ஸோ ஃபார்ம்ல தான் இருந்துக்காரு நம்ம இந்த வேர்ல்டு கப்ல. ஸோ அவரை ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணலாம். பாண்டியா பொறுத்தவரை இந்த டொமஸ்டிக் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டிவா ஒரு விக்கெட்டு இல்லைன்னா 2 விக்கெட்டுன்னு எடுத்துட்டே தான் இருக்காரு. இவங்களுக்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா 15 மேட்ச்ல 12 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் பவுலிங் போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா பேட்டிங்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில டவுட் தான். ஸோ எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா லாஸ் ஆகும், எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா தான் வின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் கண்டிஷன் வர்றப்போ நம்ம பாண்டியாவை வந்து ஒரு பிக்ஸ்டு பிளேயரா வச்சுக்கலாம். இல்லைன்னா அவரை ரொட்டேட் பண்ற மாதிரியான கண்டிஷன் இருக்கும். இதுல மெயின் பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான். அவரு எஸ்ஆர்ஹெச் டீம்லயும் இருந்து விளையாண்டுருக்காரு, இந்த டீம்லயும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இனிஷியல் இன்சிங் அவுட்ஸிங் வந்து நல்லா பண்ற பட்சத்துல அந்த ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மால கண்டிப்பா யாராவது ஒரு விக்கெட் ஃபால் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த இதுல ஒரு பவர் பிளேல, ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேல விக்கெட் போற பட்சத்துல புவனேஸ்வர் குமார் அந்த இடத்துல ஒரு விக்கெட்டும், பின்னாடி போய் டெத் ஓவர்ல ஒரு விக்கெட்டும் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ட்ரீம் பிளேயரா உள்ள வரலாம். இவர் தான் இப்ப ஹேட்ஸ்லோட் இல்லைன்னா அந்த இடத்துல கண்டிப்பா அவர் வந்துருவாரு. டஃபி பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா எடுக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ்னா அவரை பெட்டர் லீவ் பண்ணிட்டு ஷெஃபர்டையே நம்ம பவுலிங் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்றது பெட்டரான ஆப்ஷன். கண்டிப்பா இந்த 6 சலாமை தான் மேக்சிமம் வந்து எல்லா டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கும்போது பழைய டீம்லயும் சரி இதுலயும் சரி ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு உள்ள வரலாம். மேக்சிமம் அவர் வந்தாருன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் மேக்சிமம் வந்து நல்லா போடுவாரு. ஐபிஎல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். எஸ் சர்மா பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் தான் அவர் விக்கெட் எடுப்பாரு. ஆனா ஃபாஸ்டா போடுறதுனால இந்த இடத்துல இந்த வென்யூல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் விக்கெட், 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் தான் இங்க எடுத்திருக்கிறாரு. ஸோ ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் போடும்போது அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரை அவங்க டீம்ல வந்து டாப்ல பிளே பண்ற 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். இந்த பிச்சு நல்லா லெஃப்ட் ஹேண்டருக்கு சப்போர்ட் ஆகுங்கிற கண்டிஷன்ல இருக்க போய் தான் ட்ரேவிஸ் ஹெட் இந்த வென்யூல 100 அடிச்சிருக்கிறாரு. இஷான் கிஷனும் பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இதுல ட்ரேவிஸ் ஹெட்டா அபிஷேக் சர்மால இப்போ நம்ம வந்து இந்த இதுல யாராவது ஒருத்தங்களை வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா, இது சேசிங் பண்றாங்கன்னா நம்ம அந்த இடத்துல 2 பேரை கூட ட்ரை பண்ணலாம். அந்த பவர் பிளேக்கு அப்புறம் விக்கெட் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேல கண்டிப்பா ஒரு விக்கெட் முதலே போகுங்கிற பட்சத்துல ட்ரேவிஸ் ஹெட்டா அபிஷேக் சர்மால ஒருத்தங்களை மேக்சிமம் லீவ் பண்ணி போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா இவங்க 3 பேருமே ட்ரேவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா, விராட் கோலி 3 பேருமே ஹை பர்சன்டேஜ் கேப்டன்ல இருப்பாங்க. ஸோ யாராவது கண்டிப்பா ஒருத்தங்க ஃபிளாப் ஆகும்போது நம்ம யார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேல பண்றாங்களோ அதுல இருந்து ஒரு பிளேயரை லீவ் பண்றது பெட்டரான இதா இருக்கும். இந்த வென்யூவை பொறுத்தவரையும் அபிஷேக் சர்மா வந்து ஒரு 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. ஒரு 30 ரன்ஸ்க்குள்ளேயே அவுட் ஆயிருக்கிறதுனால விக்கெட் ஃபாலும் அவர் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் பொறுத்தவரை ஆர்சிபி கூட எப்பவுமே நல்லாவே பிளே பண்ணிருப்பாரு. ஆவரேஜ் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவருடைய ரன் ஸ்கோரும் பாத்தீங்கன்னா ஆவரேஜும் அதிகமாவே தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு ட்ரீம் டீம் பிளேயரா அவர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த மேட்ச் வந்து கேப்டன் அவர் தான் கடைசி வரை மெயின் பிளேயரா பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தான் கேப்டன் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும்.
ஸோ அவர் வந்து கண்டிப்பா இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அவருக்கு ஏத்தமான பிச்சு தான். ஸோ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆப்சல்யூட் இல்லை அப்படின்னு இல்லாத பட்சத்துல அவர் வந்து கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் வருவாரு. ஆவரேஜ் நல்லா இருக்கு, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஸோ அவருக்கான வாய்ப்பு இந்த வென்யூலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ட்ரீம் டீம் ஆவரேஜ் இருக்கு. ஒரு சேஃப் பிக்கா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கிளாசன் பொறுத்தவரை இந்த வென்யூல ஒரு 50 தான் அடிச்சிருக்கிறாரு. ஸோ வென்யூவை பொறுத்தவரை கிளாசன் வந்து ஆவரேஜா ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல தான் இருக்காரு. ஹெட்வெட்ல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ இதை எந்த மாதிரி எடுக்கலாம்னா கிளாசனை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது இஷான் கிஷன் கிளாசன் வந்து மேக்சிமம் ஒருத்தவங்களை எடுத்தாலே போதும். அதுவும் கிளாசன் வந்து இப்போ ஒரு பெரிய பிரேக்கோட தான் வராரு. எந்த பெரிய அளவுக்கான ஃபார்மும் இல்லை, பெரிய ஒரு சீரீஸோ எந்த இதுலயும் அவர் கண்டினியூஸா ரொம்ப இது பண்ணாதனால இஷான் கிஷன் எடுக்கிறது பெட்டரான வாய்ப்பாக இருக்கும். இப்போ எஸ்ஆர்ஹெச்ல வந்து புது பிளேயரா எடுத்தவங்க வந்து லிவிங்ஸ்டன். இவர் ஆர்சிபிக்கும் விளையாண்டுருக்காரு, பஞ்சாபுக்கும் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேட்டிங் பண்றதுக்காக எதுவும் பண்ணுவாரு. அதே நேரத்தில் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா ஆயிரும். அந்த இடத்துல நிதிஷ் ரெட்டி கூட ஃபிளாப் ஆவாரு. ஏன்னா நிதிஷ் ரெட்டி பொறுத்தவரை பேட்டிங்க்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க அந்த டீம். ஸோ அந்த இடத்துல லிவிங்ஸ்டனா நிதிஷ் ரெட்டியாங்கும் போது நீங்க லிவிங்ஸ்டன் எடுக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். நல்லா ஸ்லோவா போடுவாரு, விக்கெட் ஃபால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இஷான் கிஷன் வந்து எப்படி கேப்டன்சி பண்ணுவாரு, அவருக்கு பவுலிங் கொடுப்பாரா இல்ல நிதிஷ் ரெட்டிக்கு தான் பவுலிங் கொடுப்பாராங்கிறத நம்ம அந்த மேட்ச் ப்ராக்ரஷன்ல பார்த்தாதான் தெரியும். ஸோ இந்த 2 பேர்ல வந்து ஒருத்தங்களை எடுத்தா போதும். ஏன் அப்படின்னா வென்யூல ரெக்கார்டு வந்து ஆவரேஜா தான் நிதிஷ் ரெட்டிக்கு இருக்கு, ஹெட்லையும் கம்மியா தான் இருக்கு. ஸோ லிவிங்ஸ்டன் எடுக்கிறது பெட்டரான சாய்ஸ். மேக்சிமம் இப்போ பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்ல கம்மின்ஸ் வந்து மேக்சிமம் பிளே பண்ண முடியாத கண்டிஷன்ல தான் இருக்கிற மாதிரியான நியூஸ் தான் வந்திருக்கு. இப்போ வர அப்படிதான் இருக்கு. லாஸ்ட் வர அப்படிதான் இருந்தா பிரெண்டன் கார்ஸ் தான் வந்து அவங்களுடைய ஃபாரின் பவுலரா இருப்பாங்க. ஸோ பிரெண்டன் கார்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பவுலிங் மேக்சிமம் வந்து நல்லா ஓரளவு போட்டுருவாங்க. அதே மாதிரி பேட்டிங்கும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்போ எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷன் போகுதுனாலும் ஸோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்றாருன்னா பிரெண்டன் கார்ஸ் ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கித் வர்மாலாம் நம்ம வந்து ஆர்சிபி ஒன் சைடா வின் ஆனா மட்டும்தான் அவர் ட்ரீம் டீமே வருவாரு. இல்லைன்னா அந்த இடத்துல அவர் வர்றது கஷ்டமாயிரும். இந்த சிவமாவை பொறுத்தவரை பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தா கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 32 மேட்ச்ல 30 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஹர்ஷ் டூபே வந்து ஒரு நல்ல அவரும் ஒரு ஃபார்ம்ல தான் இருப்பாரு. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இதுல வந்து அந்த ஹர்ஷ் டூபே எடுக்கிறது பெட்டரான சாய்ஸ். அவரு கொஞ்சம் அந்த பாலை ஸ்லோ பண்ணி போட்டாருன்னா இந்த ட்ராக்ல விக்கெட் கிடக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு 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 ஸ்பின்னர் கண்டிப்பா வந்து எப்படியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 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 ஃபுல் ஸ்பின்னரை டீம்ல இவரை ட்ரை பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இப்போ மேக்சிமம் ஜெய்தேவ் உன்கட்டு தான் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் வருவாரு. கம்மின்ஸும் இல்லாததுனால மேக்சிமம் பவர் பிளேக்குள்ள பவுலிங் போட கண்டிப்பா வருவாரு. அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல் பொறுத்தவரை அவர் வந்து எப்படின்னா எடுத்தா விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட்னு எடுப்பாரு. சில டைம் விக்கெட் இல்லாமலும் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா கண்டிப்பா டெத் ஓவர் இவர் தான் போடுவாரு. அந்த இடத்துல விக்கெட் ஃபால் வந்து விழுற வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன்லயும் இருக்காரு ஹர்ஷல் பட்டேல் பொறுத்தவரை. ஏன்னா வென்யூ ரெக்கார்டும் நல்லா இருக்கு, ஐபிஎல் ரெக்கார்டும் நல்லா இருக்கு. ஸோ அவரு இந்த வென்யூவை பொறுத்தவரை கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜெய்தேவ் முன்கட்டை விட ஹர்ஷல் பட்டேல் எடுக்கிறது ஒரு பெட்டரான இந்த மேட்சுக்கு கண்டிஷனுக்கு நல்ல பால வந்து ஸ்லோ டெலிவரி போடுவார். ஸோ விக்கெட் ஃபால் அவருக்கு அதிகமா கிடைக்கும். இப்போ இந்த வீடியோல வந்து ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் மட்டும் வச்சு எந்தெந்த பிளேயரை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். சிவிசி ஆப்ஷன் வந்து பேட்டர் பிளஸ் விக்கெட் கீப்பர்ல கொடுக்கறது இந்த மேட்சுக்கு சேஃபான ஆப்ஷனு. மேக்சிமம் வந்து அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும். ஸோ அதுலயே கொடுக்கறது சேஃபான ஆப்ஷன்ஸ் எஸ்எலுக்கு மெயினா. ஸோ நம்ம அதுல எந்தெந்த பிளேயருக்கும் கொடுக்கலாம். இஷான் கிஷன் அந்த மாதிரியான பிளேயரையும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுல நம்ம இன்னும் டெப்தா வீடியோ போடுறதுக்கான இதுக்கு டைம் வந்துருந்துச்சு இருக்கு அப்படின்னா ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி இன்னொரு வீடியோ கம்ப்ளீட்டா டீம் மேக்கிங் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெலிகிராம்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.